ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் உங்கள் ரைட் சிஷி. பல மாதமாக நம்ம வீடியோ வந்து போடல. எதனாலன்ட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் படிப்பு சம்மந்தமாக நான் வந்து இறங்கிட்டேன். பல பேருக்கு தெரியும் நான் வந்து மெடிசன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது சார்ந்து இருக்கிறதுனால வீடியோ வந்து என்னால் கண்டினியூஸாக போட முடியல. எஸ், நான் சொல்லியிருந்தேன் என்னோடய பர்த்டே வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் வீடியோ வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் போட முடியலை. ஓகே, இனிமேல் நம்ம வந்து போடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு புலம்பல் வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்காக வந்து நம்ம நியூ இயர் எப்போவுமே வந்து நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இது வரைக்கும் என்ன 2 நியூ இயர் நான் வந்து கரெக்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணதில் சரி, ஸ்ட்ரீக் வந்து கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3rd இயரும் இப்போ நம்ம போடலாம் அப்படின்ட்டு போடலான்ட்டு இப்போ வீடியோ எடுக்கிறேன். அண்ட் கொஞ்சம் டங்க் வந்து ரோல் ஆகும், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா பல மாதம் கழிச்சு எடுக்கிறேன்னா, ஸோ அந்த ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆகுது பேசுகிறதுல. ஓகே, இப்போ மேட்ருக்கு வருவோம். ஏன்னா ஓகே, இந்த இயர் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இயரில் நான் என்னென்ன சொல்லியிருந்தேன். இயர் ஸ்டார்டிங் போது நான் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருப்பேன். இது நான் பண்ணுறேன், அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அண்ட் ரெசல்யூஷன் மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதில் முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோஸ் கிட்டத்தட்ட ஒரு 42 வீடியோ கிட்ட போடுவேன்னு சொன்னேன். பட் 42 48 சம்திங் நான் சொல்லியிருந்தேன். ஒரு வாரத்துக்கு 4 வீடியோ 2 வீடியோன்ற கணக்குலையோ நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இல்லை மாதத்துக்கான்னு தெரியல. அப்படி இருக்கக்குள்ள நான் அந்த க்ரைட்டீரியா ஃபில் பண்ணானான்னு கேட்டால் இல்லை. டோட்டலாக இந்த வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி நான் 12 வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 12 13 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கணக்கெடுத்த மாதிரி வந்திருக்கு. பட் அது என்னோட விருப்பம் இல்லை. பிகாஸ் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நான் பார்த்து நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அந்த இடத்துக்கு எனக்கு போகிறதுக்கான தகுந்த டைம் அப்படின்றது எனக்கு கிடைக்கல. பிகாஸ் இங்கே நான் படிக்கிறது மெடிசன்றதுனால நான் அதை நோக்கி எல்லாமே செயல்படுறதுனால எனக்கு ஒரு சான்ஸ் அப்படின்றது டைம்ன்றது கிடைக்க மாட்டேங்குது. பிகாஸ் அது வந்து இங்கேருந்து ஒரு 12 or 13 hours ட்ராவல் அப்படி எல்லாம் பக்கத்து ஓப்லாஸ்டில் அப்படி தான் இருக்கே தவிர நம்மளால் கரெக்டாக போய் நம்மளால் எடுக்க முடியல. அண்ட் கான்டாக்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. அண்ட் ஸோ நமக்கு லாங்குவேஜ் பேரியர் அதுவும் இருக்குது. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இந்த வருஷம் மோஸ்ட் லைக்லி நான் வந்து நிறைய இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் அதை தவிர்த்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இன்னொன்று என்னென்னா, நம்ம சாங்ஸ் வந்து அட்லீஸ்ட் 2 சாங்காக போடுவோம். ஐ மீன் கவர் சாங் நான் சொல்கிறேன். கவர் சாங் ரெண்டாவது பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஒன்று தான் என்னால் இப்போதைக்கு பப்ளிஷ் பண்ண முடிஞ்சது. ஏன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு கவர் சாங் வந்துட்டு நான் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ லவ் யுவர் செல்ஃப் அப்படின்ற கவர் சாங் வந்து பண்ணியிருந்தேன். அதை கேட்காதவங்க மறக்காமல் கேளுங்க. ஒன்லி இன் யூடியூப் இப்போதைக்கு. ஸ்பாட்டிஃபை எதுலையுமே வரல இப்போதைக்கு. ஸ்பாட்டிஃபைல இப்போதைக்கு நம்ம ஐடிஎஃப்சி அண்ட் பெலச்சோ இருக்குது. நீங்கள் கேட்கணும்னா கேளுங்க. அண்ட் அதில் ரொம்ப மந்த்லி லிசனர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ மறக்காமல் கேளுங்க. அண்ட் கேட்காதவங்க. அண்ட் லவ் யூர் செல்ஃப் வந்து யூடியூப்ல இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா நான் ஏன் இன்னும் ஒரு சாங் போடலை, கவர் சாங் வந்து ஏன் மேக் பண்ணல அப்படின்னா, நான் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக போகலாம். ஏதாவது ஒரு கேஜெட்ஸ்லாம் வாங்கி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் சரி, அந்த பண்ணுற டைமை நான் வேறு எதுலையா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா கவர் சாங் அப்படின்னா அது ஜஸ்ட் ப்ராக்டிக்ஸ் தான். நான் கவர் சாங் மேக் பண்ணுறதுக்கு காரணமே வந்து மியூசிக்கில் நான் எடுத்துக்கூடிய ப்ராக்டிக்ஸை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அது எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் எனக்கு அது தெரிஞ்சு எனக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்பம் அப்படின்றதுல நான் ஃபோக்கஸ் பண்ணலான் இருக்கேன். இப்போதைக்கு ஒரு ஆல்பம் பண்ணலாம் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வருஷமே வருமானு கேட்டால் நோ, அஃப்கோர்ஸ் நோ. மேபி அடுத்த வருஷம் வரலாம், இல்லைனா அடுத்த இந்த இயரோட மிட் இயரில் கூட வரலாம். அந்த மாதிரி இருக்கு. பட் அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. தென் அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன்.
எஸ், ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு எனக்கு பிளான் இருந்தது. என்னன்னா நான் ஆக்சுவலி ஒரு கதை எழுதிட்டு இருந்தாங்க, ஓகேங்களா. அது எப்போ சொல்கிறது, நான் எனக்கு கதை எழுதுகிற பழக்கம் இருக்குது. நான் ஃப்ரம் த 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் கதை எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த கதை அப்படின்றது நான் ஒரு 11th எழுதிட்டு இருக்கேன். 11th 10th அப்பத்துலேருந்தே நான் எழுதிட்டு இருக்கேன், ஓகேங்களா. அந்த கதையில் நிறைய கேரக்டர்னா இருக்குது. அதுலேருந்து ஒரு சிறு தொகுப்பு, ஒரு பிஞ்ச் ஆஃப் பார்ட்டை மட்டும் எடுத்து நான் இங்கத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் பண்ணிட்டுங்கிறீங்கன்னா ஒரு பேட்ச் ஒர்க்னா பார்த்து ஒரு முழு நீள கதையை கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணேன். பட் என்னன்னா இந்த கதை கிட்டத்தட்ட ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமுக்கான கதை மாதிரி இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதை எடுத்து என்னால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியுமா, ஐ மீன் ஒரு மியூசிக் வீடியோ ஷார்ட் ஃபிலிமோ பண்ண முடியுமான்னு கேட்டால் அந்த கதை மக்களிடையே போகுமான்ட்டு எனக்கு டவுட்டு. ஏன்னா ஒரு நல்ல கதை, அது நான் கெடுக்க விரும்பலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த கதையை உங்களுக்கு வேறு விதமாக எந்த விதமாக சொல்ல முடியுமோ நான் அந்த விதத்தில் உங்களுக்கு நான் சொல்லலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். சில பேர் என்னை பார்த்துட்டு நினைப்பீங்க, என்னடா இவன் படித்ததுக்கு ஒன்று, இவன் பேசுறதுக்கு ஒன்று, பைத்தியக்காரனாக இருப்பான் போல அப்படின்னு நினைப்பீங்க. பட் என்னோட பேஷன் லைன் ஃபுல்லாகவே ஃபிலிம் தாங்க. நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், என்னோட பேஷன் லைன் ஃபிலிம். நான் ஏன் ப்ரொஃபஷனல் லைனாக என்னோட மெடிசன் நான் சூஸ் பண்ணேன்னா, என்னைக்கு படிப்பை விட்டுறக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் அப்போ சரி ஓகே நமக்கு படிப்புன்னு பார்த்தா மெடிசன் நமக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அதனால் நம்ம அந்த பக்கம் வந்துட்டோம். பட் பேஷன் லைனில் என்னை பொறுத்தளவு ஃபிலிம் தான். ஏன்னா அதை சொல்கிறேன் நான் ஏன்ட்டு உங்களுக்கே புரிய வரும். அண்ட் அதர் தட் அதுக்கப்புறம் வேறு என்னன்னா, இதெல்லாம் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், இதெல்லாம் ஒரு சிலர் பண்ணலை, ஏன் பண்ணலைன்றத சொல்லிட்டேன். அண்ட் இந்த வருஷம் இந்த ஃப்ரம் தி ஜனவரி டு டிசம்பர், இந்த வீடியோ நான் டிசம்பர் 29th எடுக்கிறேன். நீங்கள் மேபி 31st இல்லைனா நாளைக்கு இல்லைனா ஃபஸ்ட் அன்னைக்கு கூட பார்க்கலாம், ஏன்னா எடிட் பண்ணுற ஸ்பீடை பொறுத்து தான். அப்படி இருக்கக்குள்ள இப்போ என்னன்னா, ஃப்ரம் த ஜனவரி டு டிசம்பர் நான் என்னென்ன பண்ணேன், என்னோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றத தான் நான் சொல்ல இப்போ எங்கள் விருப்பப்படுறேன். இதெல்லாம் ஏன் ரிஷி என்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கலாம். நான் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 905 907 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, அதாவது 907 சம்திங். அப்படி இருக்கக்குள்ள இவங்களில் யாருமே நான் இந்த கண்டென்ட் போஸ்ட் பண்ணாதான் பார்ப்பேன் அப்படின்ட்டு இல்லை. ஐநோ ஸ்பெசிஃபிக்லி ஐநோ நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ். என்னதான் எங்கள் அப்பா அம்மா என்னை படிக்க வச்சு காசு கொடுத்து அனுப்பியிருந்தாலும் எனக்கு அந்த வழிவகை அந்த பாத் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ வழி தெரியாமல் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, வழி தெரில, ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அதாவது யாரோ தெரியாதவங்க ஒருத்தவங்க எப்பா இந்த ஊருக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டால் இந்த வழியாக போங்க அப்படின்னுவாங்க. அந்த டைமில் அவங்க பண்ணுற உதவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த உதவி வாழ்நாளும் மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு உதவியாக இருக்கும். அவங்க சொன்ன ஒரு வழி, அவங்க ஜஸ்ட் ஒரு வழி தான் காமிச்சாங்க. பட் நீங்கள் அதில் போய் உங்களுக்கு ஏற்ற பாதைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க. அந்த மாதிரி நான் இங்கே மெடிசன் இங்கே நான் அஸ்தரகாண்டில் ரஷ்யாவில் படிக்க வந்த காரணமும் நம்ம கேங் ஆஃப் ஆர்டர்லேருந்து ஒருத்தர் எனக்கு சஜஸ்ட் பண்ணதான் நான் இங்கே இருக்கேன். அண்ட் ஆஃப்டர் தட் இங்கே இருக்கக்குள்ள ஒரு சில இந்த சாங்ஷன்ஸ்னால் விழக்குள்ள, இந்த விசா அண்ட் மாஸ்டர் கார்டு சாங்ஷன்லாம் இருக்கக்குள்ள நமக்கு அந்த டைமில் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தவங்களும் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஏதோ ஒரு இடத்துல ரஷ்யாவில் இருந்துட்டு அவங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணி நான் உங்களை ஹெல்ப் பண்ணுறோம், உங்களுக்கு ஃபினான்ஷியலாக எதுவாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணாலும் என்ன கேளுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஏகப்பட்டது நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் பார்க்குறது இந்த 1000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் என்னன்னு பார்க்குறேன்னா, இந்த ஈச் இண்டிவிஜுவல் என்னோட வாழ்க்கையோட இணைஞ்சிருக்காங்க, புரியுதுங்களா. இதில் எனக்கு தெரிஞ்சவன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன ஒரு விரலை விட்டு என்ற அளவு 100 பேர், 100 இல்லை 150 கூட இல்லை, ஓகே 150 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் மிச்சம் இருக்கிற
1000லேருந்து 150, ஓகே 850ன்னு வச்சுக்கோமே, 850 தான் நினைக்கிறேன். 850 எல்லாம் 900 பேர். இவங்களில் வந்துட்டு எனக்கு யாருன்னே தெரியாது, ஓப்பனாக சொல்லப்போனால் எனக்கு யாருன்னே தெரியாது. இல்லை நிறைய பேர் என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேசி இந்த மாதிரிலாம் வீடியோ போடுங்க அண்ட் பழைய ஜானரை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பட் அது இப்போ கண்டினியூ பண்ணலாமான்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் ஸோ ஓகே, அதை பேசுகிறேன். அந்த மாதிரி இருக்கக்குள்ள இது எதுக்கோ சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குங்க. இந்த 1000 பேருன்றது ஜஸ்ட் நாட் அ நம்பர், ஓகேங்களா? இந்த 900 பேருன்றது இஸ் நாட் அ நம்பர். இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜில் நின்றுட்டு கத்துறோன்னா கூட அவ்வளோ பேர் கேட்பாங்க இந்த டைமில் நமக்கு தெரியாது. பட் நான் பேசுகிறத ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டால் கூட என்னை வந்து நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? நான் அதுக்காக தான் ஸ்டில் நான் இன்னும் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் இன்னும் ரைட்ஸ் விஷயம் உங்கள் முன்னாடி நான் நின்றுட்டுருக்கேன். ஸோ அதனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களை. ஏன்னா நான் வந்து உங்கள்கிட்ட நேராக பேச முடியும். இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா ஐ நோ, ஓகேவா? அதே தெரியாதவங்களா இருந்து என்ன நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் பட்சத்தில் நான் வந்துட்டு உங்ககிட்ட கேட்க முடியாது, நீங்கள் என்ன இந்த வருஷம் ஃபுல்லாக பண்ணீங்க, ஒரு வெல்விஷரா. பட் நான் இந்த மாதிரி பேசக்குள்ள உங்ககிட்டயும் ஒரு பாண்ட் இருக்கும், என்கிட்டயும் ஒரு பாண்ட் இருக்கும். அந்த பாண்டுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இட்ஸ் லைக் மை டைரி. இந்த டைரியை வந்துட்டு பிடிச்சவங்க படித்து பார்க்குறீங்க, படித்து பாருங்க. நான் ஓப்பனாக வச்சுருக்கேன், அவ்வளோதான். பிடிச்சிருக்கிறவங்க படிங்க, தேவையில்லாம கிரிட்டிக்ஸ் சொல்லிட்டு கிளம்புங்க. ஸோ என்னை பிடிச்சவங்க இருக்கீங்க, அவ்வளோதான். அவங்களுக்காக இந்த டைரியை வந்து நான் ஓப்பனில் வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஓகே, படிக்கிறதுக்கு இப்போ என்ன மேட்ருனா, இந்த ஜனவரி டு டிசம்பர் என்னோட வாழ்க்கை எப்படி இருந்தது நான் சொல்கிறேன் பாருங்க. ஜனவரி செம்மையாக இருந்தது. நான் ஒரு நியூ இயர்னா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தது. ஒரு புது வருஷத்தை வந்து கொண்டாடினேன் அந்த ஜனவரியில். பிப்ரவரி டு ஏப்ரல், பிப்ரவரி மார்ச் ஏப்ரல், பிப்ரவரி மார்ச் ஏப்ரல், எஸ், எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, இந்த 3 மாதத்தில் இப்போ ஒன்றும் இல்லை, எப்படி சொல்கிறது, இந்த இந்தியா பாகிஸ்தான் ஒரு படங்க, விஜய் ஆண்டனி சார் படம். அந்த படத்தில் வந்துட்டு பாவாடைன்னு நினைக்கிறேன், அதுமாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டர்கிட்ட போயிட்டு நான் பாவாடை இல்லைடா, நீதான்டா அப்பா பாவாடை, அந்த மாதிரி நான் வந்து பார்த்திபன், நான் லியோ இல்லைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் எவனோ ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு போவோம். அந்த விஷயம் வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி நான் பாட்டு 7 years வேலை பார்த்துட்டு இருப்பேன், இதை நீ தான் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் வந்து கிளம்பி வந்துடும். கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 மாதம் அந்த மாதிரி தான் நான் ஸ்ட்ரகிளே பண்ணேன். நான் லியோ இல்லைன்னு சொன்னா கூட நீ தான் லியோன்ற மாதிரி வந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் ஒரு மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். பட் அது இப்போ அது யோசிக்குள்ள ஃபன்னியாக இருக்குது. பட் அந்த டைமில் வந்து கொஞ்சம் சீரியஸ் டோனில் போச்சு. ஸோ இந்த ஒரு 3 மாதம் அப்படி போயிருந்தது. ஆஃப்டர் தட் ஜூன் ஜூலை அந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 3 மாதமாக எடுத்துக்கலாம். இந்த 3 மாதத்தில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது பிகாஸ் இந்த அகாடமிக்ஸ் அதெல்லாம். பட் ஓகே, ஈஸி டு ஃபைண்ட் அப்படின்ற மாதிரி, ஃபைண்ட் அ பாத் அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும் இந்த பிரச்சனைக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இன் பிட்வீன் ஆஃப் ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸ்டீவர்ட்ஸனாக இருக்கட்டும் சரி, பிரவீனாக இருக்கட்டும் சரி, அவங்க கொண்டா போய் ஃபன் பண்ணேன். அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத தருணங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன சொல்லலாம், செப்டம்பர் அக்டோபர் ரொம்ப 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 க்ரூஷியலான எனக்கு ஒரு டைம். எனக்கு ரொம்பவே ரொம்ப 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 ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம். எனக்கு என்னோட வாழ்க்கையில் படிப்பை கண்டு பயந்தேன் அப்படின்னா அந்த நாளை வந்து நான் சொல்லலாம். ஏன்னா மைக்ரோபயாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட்டுங்க இங்கே இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பாக இருக்குது. அது மோஸ்ட்லி எல்லா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அனாட்டமிக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், அனாட்டமி, பயோகெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மைக்ரோபயாலஜி சொல்லுவாங்க. எனக்கு இங்கே வந்து இருக்கிறதுலே ரொம்ப எனக்கு வெறுப்பானது என்னன்னா மைக்ரோபயாலஜி. என்னடான்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அந்த சப்ஜெக்டை. ஓகே,
கமான் உன்னால முடியும் ரிஷி, யூ கேன் டூ இட் அப்படின்ற மாதிரியே ஒரு டோன்ல போய் அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சேன். அது முடிச்சுட்டு இப்ப என்னன்னா அந்த எக்ஸாம் போய் நான் பண்ணேங்க. அது ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்றேன். அந்த எக்ஸாம் போய் நான் பண்ணக்குள்ள நான் அந்த எக்ஸாம் வந்து ஆல்மோஸ்ட் நான் அலோட் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த எக்ஸாமுக்கு நான் அலோட் இல்லை அப்படின்னு ஆன உடனே அது ஏன்றத நான் தனி புலம்பலா சொல்றேன். ஓகேவா, தனி ஒரு ரேண்ட் வீடியோவா அதை வச்சுக்கோங்க. ஞாபகம் இருந்தா எனக்கு சொல்லுங்க. ஓகேங்களா, நான் ஆனா கன்ஃபார்மா போடுறேன். அது என்னன்னா எக்ஸாம் டே அன்னைக்குங்க எனக்கு வந்து எக்ஸாம் நான் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது ஏன்றது அப்புறம் சொல்றேன். அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம வந்து அப்படியே கிளம்ப வேண்டியது தான், முடிஞ்சு மெடிக்கல் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எங்கேயா கிளம்ப வேண்டியது தான் ஊர் பக்கமான்ட்டு அப்படியே விட்டுட்டேன். ஜஸ்ட் இன் 1 செகண்ட் எனக்கு ஒரு இன்டிமேஷன் வந்தது, ரிசீவ் ஆர் அலோடு அப்படின்ட்டு. ஏன் எதனால அலோடுன்றாங்க? இப்போ நான் எக்ஸாம் எழுதுறோம், நான் ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட், எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்து எக்ஸாம் போய் எழுதுறோம். நான் போய் எழுதுன உடனே கிட்டத்தட்ட ஒரு அது ஆக்சுவலி ஒரு வைவா எக்ஸாம். அதனால வந்து ரொம்ப ஹார்டரான கேள்வி எல்லாம் கேட்டாங்க. இன்விஜிலேட்டர் ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட். அவங்ககிட்ட பாஸ் பண்ணிட்டு வந்தோம்னா யூஆர் எப்படி சொல்றது, யூஆர் 100% இன் மைக்ரோபயாலஜி அப்படின்ற மாதிரி, மைக்ரோபயாலஜி 100% மாதிரி. அதனால அவங்ககிட்ட நான் உட்காந்து பண்றேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே நம்ம அவ்வளோதான் ஊத்தி முட்டு கிளம்ப வேண்டியதுதான் முடிஞ்சுன்ட்டு. ஆனா நான் எல்லாமே அவங்க கேட்குற கேள்வி நான் சொல்ற பதிலும் பக்கவா டேலி ஆச்சு. அது எப்படி ஆச்சுன்னே தெரியல. அது லக்கா இல்லை நான் ஆல்ரெடி நல்லா படிச்சிருக்கேவா எனக்கு எதுவுமே தெரியாது. ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட். உள்ள போனேன், எக்ஸாம் எழுதுறேன், வெளியே வந்துட்டோம். எல்லாருக்குமே ஆச்சு, என்ன உட்பட. ஸோ ஒரு க்ரூஷியலாக எப்படி சொல்றது, ஆண்டவன் வந்துட்டு நல்லவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துவான், கடைசியில் கைவிட மாட்டான்னு அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த செப்டம்பர் அக்டோபர் வந்துட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வந்துட்டு ரொம்ப ஒரு லோன்லினஸான ஒரு டைம். ஓகேங்களா, அது அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லி விளக்குற மாதிரினா இப்போதைக்கு இல்லை. ஸோ ரொம்ப ஒரு லோன்லினஸ் வந்து ஃபீல் பண்ணால் ஓகே, நம்ம அந்த லோன்லினஸ் டேக்கிள் பண்ணி இதான் வர ஒரு டைம் போதும். நம்ம கஷ்டப்பட்டது இந்த ஒரு 3 years, நான் இந்த 2019 எனக்கு ஓகேங்க. 20, 21, 22 ஒரு ஒஸ்டான ஒரு இயர் எனக்கு. ஏன்னா அந்த இயர்ல எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து டிப்ரெஷன் இருந்தது. ஸோ ஈக்குவலாக அப்படியே பேலன்ஸ் ஆகிருந்தது. பட் இந்த இயர் வந்துட்டு ஓகே, டிப்ரெஷன் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும், ப்ரெஷர் நமக்கு இருக்கும் வாழ்க்கையில். ஸோ ஹாப்பினஸ் லோட் பண்ணி வச்சுப்போம், டிப்ரெஷனை அப்படியே ஓட்ட போட்டு தள்ளி விட்டுருவோம் அப்படின்ட்டு இருந்த ஒரு இயர். ஸோ அதை புரிதல் எனக்கு எப்போ வந்ததுன்னா இந்த நவம்பரில் எனக்கு வந்தது. ஓகே, இட்ஸ் டைம் டு ரீஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி. டிசம்பரை வந்துட்டு 2 ஃபேஸாக வந்து பிரிச்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் நவம்பர் 25th வந்துட்டு என்னோட பாட்டி வந்து இறந்துட்டாங்க, என்னோட ஆயை வந்து இறந்துட்டாங்க. என்ன நல்லா வளர்த்தவங்க தான், ரொம்ப ஒரு எமோஷனல் பாண்ட் இருந்தது. பட் இன்க்ளூடிங் எனக்கு வந்துட்டு அவங்களோட கடைசி காலகட்டத்தில் வந்து என்னை வந்து ரொம்ப நம்பினாங்க. ஈவன் நான் வெளிநாட்டில் இருந்தால் கூட என்னை வந்து ரொம்ப நம்பினாங்க. ஸோ அந்த உயிர் வந்து டக்குன்னு இப்போ இப்படி ஹாஸ்பிட்டல் போனாங்க, இப்படி வந்துட்டாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபேஸ் வந்துட்டு ஓகே, இருந்தாலும் அவங்களுக்கு வயசாயிடுச்சு, சரி ஓகே யூ ஹேவ் டு மூவ் ஆன் அப்படின்ட்டு அது கொஞ்சம் ஈஸியாக நான் மூவ் ஆன் ஆகிட்டேன். அந்த மூமெண்ட் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் ஆஃப் டிசம்பர் வரும். ஓகே, இது வந்துட்டு தான் ரொம்ப அல்டிமேட்டான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இருக்கிற பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குல்ல. நான் வந்துட்டு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி நான் இப்போ ஓடுறேன். எனக்கு அந்த வாய்ப்பு தேவைன்ட்டு. பட் நான் என்னதான் அந்த வாய்ப்பு தேடி ஓடிட்டு இருந்தாலும் இப்போ ஒருத்தன் ஓடுறான்னா அந்த இடம் வந்துட்டு நல்ல ஒரு பிளெயின் சர்ஃபேஸாக இருந்தால் தான் ஓடினாதான் அவன் தேவையான இடத்துக்கு போய் ரீச் பண்ண முடியும். இப்போ அவன் நிற்கிற இடத்துல த்ரெட்மில் இருந்து அந்த த்ரெட்மில்ல ஓடிக்கிட்டே இருந்தானா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அவன் அந்த இடத்துக்கு போக முடியாது. எந்த இடத்துல இருக்கானோ அவன் அதே இடத்துல தான் இருக்கணும்.
நான் வந்துட்டு எனக்கு அந்த வாய்ப்பு தேவை 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 தேவைன்னு நான் ஓடிட்டு இருக்குள்ள ஒரு எண்ட் ஆஃப் த மூமெண்ட்ல தான் தெரியுது நான் நிக்கிறது அந்த ஒரு த்ரெட்மில். நான் ஒரு தப்பான இடத்துல நின்றுட்டு என்னோட வாய்ப்பை நான் தேடிட்டு இருக்கேன். என் பக்கத்துலேயே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்காம நான் இதை ஏன் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஒரு இருந்தது. ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணலாமே அப்படின்ற ஒரு கீ எனக்கு கிடைச்சது. ஓகே, இட்ஸ் அ டைம் டு ரீஸ்டார்ட் எவ்ரி திங் அப்படின்ட்டு அந்த கதவுல போட்டு கீயை வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு தாட். ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு சிலது வந்து குதர்க்கமாக தான் இருக்கும், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து தனித்தனி புலமல்களாக நான் வந்துட்டு போடுறேன். பட் இது எல்லாமே தான் இந்த வருஷத்துல எனக்கான நடந்து. இன் எண்ட் ஆஃப் த மூமெண்ட் இந்த இயர்ல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் இது வந்துட்டு நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ இல்ல இதெல்லாம் கத்துக்கிட்டேன், இதெல்லாம் வந்து நான் விளக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. எனக்கு இப்போ நான் சொல்றேன் என்னன்னா, நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் யாரையுமே நம்பவே கூடாது, இன்க்ளூடிங் யூ, மீ, எவ்ரி திங். யாருமே எதுவுமே நம்பக்கூடாது அப்படின்றது. செகண்ட், என்னதான் வந்துட்டு நம்ம பிடிச்சவங்க நல்ல நெருக்கமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க என்னதான் துரோகங்கள் செஞ்சாலுமே என்னதான் செஞ்சாலுமே அவங்கள பக்கத்தில் வச்சிருந்தோம்னா ஏதாவது ஒரு வகையில் அவங்க நம்ம விட்டுட்டு விலகிட்டு போயிடுவாங்க. என்னதான் தே ஹாவ் அன் வேல்யூபிள் திங்ஸ், அவங்க என்னதான் அவங்க நமக்கு நல்லது செஞ்சிருந்தாலும் அவங்க நல்ல குணங்களை வச்சிருந்தாலுமே அவங்க செய்யற ஒரு கெட்டது அவங்க ஒரு ஆளே மாத்திருது, ஓகேங்களா. ஒரு ஆளே மாத்திருது. அவங்க வந்துட்டு நம்மள என்ன நினைக்கிறாங்க, கெட்டவங்கன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து ஏற்பட்டுருதா அவங்களுக்கு நம்ம மேல. அந்த மாதிரி டைம்ல அவங்கள ஓகே உனக்கு மூவ் ஆகணும்னா மூவ் ஆயிக்கோ, நோ இஷ்யூஸ் அப்படின்ட்டு விலைக்கு விடுறது நல்லது அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன். இருனா இரு, போனா போ அப்படின்றத விட்டுறணும் அப்படின்றத நான் இந்த வருஷத்துல வந்து நான் கத்துக்கிட்டேன். என்னதான் வேல்யூபிள் திங்ஸ் வச்சிருந்தாலுமே. தேர்டு, ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. டேக் யுவர் கண்ட்ரோல், பாடி கண்ட்ரோல் வந்து எடுத்துக்கணும், ஒரே இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்றது மென்டல் ஸ்டேட்ல நான் சொல்றேன். இது நிறைய பேர் நீங்க உணர்ந்திருப்பீங்க. லைக் அப்படியே சோம்பேறித்தனமா எப்பவுமே ஒரு லேசினஸோட என்னன்னா இருக்க வேணாம் அப்படின்ட்டு நான் மாத்திக்கிறேன். தென் அன்லாக் யுவர் ஓல்ட் ஸ்கில், பழைய ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் அன்லாக் பண்ணுங்க. நம்மளோட வீடியோவை மோஸ்ட்லி இந்த 15 to 34 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே வந்து நீங்கள் மோஸ்ட்லி எடுத்துக்கலாம். அட்வைஸாக இல்லைனா கூட, ஒரு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆளுனா கூட ஒரு சஜஷனாக நான் சொல்கிறேன், ஒரு ஒப்பீனியனாக சொல்கிறேன். எடுத்துக்காது உங்கள் விருப்பம். அன்லாக் யுவர் ஓல்ட் ஸ்கில் என்னன்னா, ஏதாவது ஒரு டைமில் நீங்கள் நல்லா வரைஞ்சிருப்பீங்க, இல்லைனா ஏதாவது அபாக்கஸில் ஒரு புலியாக இருந்திருப்பீங்க, இல்லைனா கேரம் கிரிக்கெட்டுன்னு விளையாடி இருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட ஸ்கில்ஸை வந்துட்டு எந்த வகையிலும் யூஸ் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் விட்டுட்டு இருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் எப்பப்பா அதெல்லாம் ஒரு காலம் அப்படின்ட்டு விட்டுட்டு இருப்பீங்க. பட் அதை எடுத்து மறுபடியும் தொடச்சி மறுபடியும் பயன்படுத்துங்க. ஏன்னா அது எல்லாமே ஒரு மைல் ஸ்டோன்ஸ். இப்போ வாழ்க்கையில் நம்ம படுற கஷ்டங்களாக இருக்கட்டும் சரி, நம்ம படுற துக்கங்களாக இருக்கட்டும் சரி, எதுவாக இருக்கட்டும் சரி, சந்தோஷம் துக்கம் எதுவாக இருந்தாலும் அழுகை எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு மைல் ஸ்டோன்ஸ். இவங்களனா நம்ம கடந்து வந்தோம் அப்படின்றதுமே ஒரு மைல் ஸ்டோன் தான். பிகாஸ் அவர் இல்லை எனில் நீங்கள் இல்லை, ஓகேவா. இப்போ நாகேஷ் கூட ஒரு படத்தில் வந்து சொல்லியிருப்பாரு என்னன்னா, லைக் இந்த சர்வர் துணி வந்துட்டு நடு ஹாலில் இருக்கும், அது வந்துட்டு வேலையால் வந்து தூக்கி உள்ளே போட்டுருவாங்க போல. அதை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் வை, அது இல்லைன்னா நான் இல்லை இப்போ இந்த இடத்துல, அது இருக்கே தான் நான் இங்கே இருக்கேன். இப்போ எனக்கு பணத்திமிர் வந்ததுன்னா நான் அதை பார்த்து அது என்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கும், நீ என்னை போட்டு தான்டா நீ இதை போட்டு நிற்கிற அப்படின்ட்டு. ஸோ அதே போல தான் நம்ம பழசு என்றைக்குமே மறக்காமல்
காயங்களாக தான் இருக்கும், வருத்தங்களாக இருக்கும், காயங்களாக இருக்கும், நமக்கு அந்த ஒரு ஒரு ஆதங்கங்கள் இருக்க தான் செய்யும். பட் அது எல்லாத்தையுமே ஒரு மைல்ஸ்டோன்ஸாக வச்சுக்கணும். அதை தாண்டி நீங்கள் முன்னேறி வாங்க. ஓகேங்களா? இது ஆக்சுவலி அடுத்த பாயிண்ட்டு. பட் நான் இது முன்னாடியே சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்கில்ஸுமே ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் ஆஃப் மைல்ஸ்டோன்ஸ் தான். ஓகேங்களா? அந்த ஸ்கில்ஸை வந்து நீங்கள் மறுபடியும் அன்லாக் பண்ணி மறுபடியும் அதை யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு தேவையானதை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஏன்னா நான் இப்போ அதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக நான் அதான் பண்ணிட்டேன். என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேன், எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு தெரிய தான் போகுது. பட் நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். ஆஃப்டர் தட் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணும். எஸ், மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், எல்லா ஹெல்த்துமே சரி. ஓகேங்களா? எல்லா ஹெல்த்துமே சரி, உங்களை நீங்கள் பார்த்துட்டு தான் ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேர் யுவர் செல்ஃப். நீங்கள் இல்லாமல் மற்ற எதுவுமே நடக்காது. ஸோ நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான். இந்த ஒரு விஷயங்களை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். இதெல்லாம் தான் நான் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத்தையும் நான் என்னன்றத சொல்லிட்டேன். அண்ட் என்னோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் திஸ் இயர் அப்படின்னு பார்த்தா, இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக படம் பார்த்தேங்க. எஸ், ஆனஸ்டாக சொல்லணும்னா ரொம்ப 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 அதிகமாக படத்தில் வந்து அடிக்ட் ஆனேன். என்னால் ஒரு நாளைக்கு 2 படமோ இல்லை சீரீஸில் ஒரு 4 எபிசோடோ என்னால் பார்க்காம இருக்க முடியாது. நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்தேன். தமிழ், இங்கிலீஷ், ஸ்பானிஷ், இட்டாலியன், ஹிந்தி, அதுக்கப்புறம் இன்னும் நம்ம ஊரில் எதுவும் பார்க்கல. மலையாளம், கன்னடானா இன்னும் நான் பார்க்கல. கன்னடாவில் கேஜிஎஃப் பார்த்தேன். அதை தவிர்த்து நான் பெருசாக எதுவும் பார்க்கல. பட் இந்த மாதிரி மூவிஸ் நான் அதிகமாக பார்த்தேன். சீரீஸ்ன்னு பார்த்தா நிறைய சீரீஸ் வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ அதெல்லாம் இருக்குது. அது ஒரு வகையில் பார்த்தா நல்ல ஒரு பழக்கம் அப்படின்னு இருந்தால் கூட ஒரு வகையில் கெட்டதாகவும் எனக்கு அது தோணுது. அது விடலாமா வேணாமான்னு இன்னி வரைக்குமே எனக்கு தெரில. ஸ்டில் நான் அந்த ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னால் அது விடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். பட் என்னோட டைம் ஸ்லாட்டில் வந்துட்டு இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்கேன். ஒரு படம் இல்லை 2 எபிசோட் அந்த மாதிரி தான் இப்போ என்னோட லைஃப் வந்து இப்போ மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம்னா இருந்ததுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஆஃப்டர் தட் என்னோட அதிகபட்சமான வியூ கவுண்ட் வந்து லியோ வீடியோ. எஸ், இப்போதைக்கு அது ஆஃப்டர் 16K வந்து போயிருக்கு. அது எப்படி சொல்கிறது, ஒரு ஏப்ரல் ஃபுல் வீடியோ போட்டேன். அந்த வீடியோவுக்காக 16K போகக்குள்ள கொஞ்சம் ஆதங்கமாக தான் இருக்குது. நல்ல வீடியோஸ் எவ்வளோ போட்டோம், அந்த வீடியோவுக்கு வந்து ஆதரவு அதிகமாக வந்திருக்கேன்னு மொத்தம் கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக கூட தான் அப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் அதை அதிகமாக நான் வந்து தர பார்க்குறேன். ஸோ அது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரோட் டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல ஒரு தரமான கண்டென்ட், ஒர்த்தான கண்டென்ட் தான் நான் கொடுக்குறேன். நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த பண்ணு ரிஷி, அதெல்லாம் போடு அப்படின்னு சொல்லுங்கள். நானும் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு கண்டென்ட்ஸ்லாம் வந்து தரேன். அவ்வளோதான். இந்த வருஷம் அவ்வளோதாங்க. எனக்கு என்னென்னா வச்சுருந்தேனோ எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். இது வந்துட்டு எதுவுமே மைண்டில் நான் யோசிக்காமல் அப்படியே பேசின விஷயங்கள். ஏதாவது பிழைகள் இருந்தால், ஏதாவது தவறுகள் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். நெகட்டிவ்ஸ் என்றைக்குமே மென்ஷன் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அது ஒரு நல்ல விதத்தில் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் இங்கே பேசுகிறேன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பார்க்காதவங்க. அண்ட் அவ்வளோதான். அடுத்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வரும், இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரும். அவ்வளோதான். ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னொரு விஷயம் ஃபைனலாக, அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா, மிஷாங் புயலால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க சென்னையில். அதுக்கப்புறம் இப்போ திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, சதன் அண்ட் நார்தன் எல்லா இடத்துலையுமே வந்து பிரச்சனையாக இருக்குது. எஸ், இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் சேஃப்டி மெயினாக நீங்கள் ஃப்ளட்டில் அடிபட்டு ஆகிறத விட இந்த மாதிரி டைமில் தான் வந்துட்டு வைரஸாக இருக்கட்டும், பாக்டீரியா இருக்கட்டும் அதிகமாக பரவும்.
அதனால் அதுலேருந்துனா அவங்கள பாதுகாத்துக்கோங்க. அண்டு அதுக்கப்புறம் இப்போ அதிகமாக கோவிட் கேசஸ் வர அதிகமாகிட்டு இருக்கு நம்ம ஊரில். ஸோ வேறு மாஸ்க் போடுங்க. வேக்சின்ஸ்லாம் போடாதீங்களும் மறக்காமல் போடுங்க. தென் அவ்வளோதான், இந்த வீடியோ நான் அதோட எண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தா அவ்வளோதாங்க இப்போதைக்கு. நான் வேணும்னா வேறு ஒரு வீடியோவில் தனிப்பட்டு நான் உட்காந்து வந்து பேசுகிறேன். அவ்வளோதான். ஹாப்பி நியூ இயர். இந்த வருடம் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு வருடமாக அமைய என் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் மேரி கிறிஸ்மஸ். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ போது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். என்ன நம்பினா 1000 பேருக்கான ஒரு தேங்க்ஸ். அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். Until then, bye from your right, Rishi. Bye bye.